வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் நம்ம ரொம்பவே சிம்பிளான ஆரோக்கியமான கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே மொறுமொறுன்னு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 2 முறை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணதும் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் பொறுத்து அந்த ஒவ்வொரு பருப்புமே பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக நல்லா ஊறி அழகாக இருக்கணும். இது உங்களுக்கு கையால் கிள்ளி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே நல்லா மிருதுவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்துருக்கணும். இந்த பருப்பை இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 15 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்கக்கூடாது. இப்போது 15 நிமிஷம் பொறுத்து அந்த ஈரம் எதுவுமே நம்ம கையில் ஒட்டலை. ஆனால் பருப்பு அதே கன்சிஸ்டன்சியில் நல்லா ஊறி இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்பியான நமக்கு கடலைப்பருப்பு சூப்பராக தயாராகிடும். இப்போது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டுட்டு கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டு பொரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பொரிக்கும்போது நல்ல பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு பருப்பும் அப்படியே மேலாக நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா மிதந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் பொரிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். டைரெக்டாகவும் நீங்கள் கடாயிலே போட்டும் கூட நீங்கள் பொரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் பொரித்து எடுத்ததும் நீங்கள் போட்டுக்கலாம். அதோடைய எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். நான் இப்போது எல்லா கடலை பருப்பையுமே பொரிச்சிட்டு லாஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். நான் டைரெக்டாக கடாயில் போட்டிருக்கேன். அந்த ஒவ்வொரு பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிதந்து அழகாக வந்துடும் நல்லா பொரிஞ்சதும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பருப்பு கடுக்குன்னு இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பருப்பு மெத்துன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் மிதமான தீயில வச்சு பொரிச்சுக்கோங்க. இது பொரித்ததும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூடவே சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தூள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுடுங்க. கையாலேயோ இல்லை அப்படி இல்லைன்னா பாத்திரத்தோடையே எடுத்து கூட நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஒரு 12 o'clock கடலைப்பருப்பு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கே நீங்கள் ஊறினதும் நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்க வந்ததும் நல்லா சூடாக கூட பொரித்து கொடுக்கலாம். மசாலா போட்டுட்டு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட செஞ்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.